கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 2 பேதுரு 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். உங்கள் சரீரம் வளருவது போல உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் வளர வேண்டும். சரீர வளர்ச்சி பெறுவதற்கு நல்ல உணவு, ஊட்டச்சத்து இதெல்லாம் சாப்பிட்றீங்க. அதே விதமாக தேவனுடைய வார்த்தை நம்ம ஒவ்வொரு நாளும் வாசிப்பதன் மூலம் உங்களுடைய ஆத்துமா வளரும். எதிராளியாகிய பிசாசு, ஈயும் அக்கினி ஆஸ்திரங்களுக்கு நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளரும்போது உங்கள் வாழ்க்கை பரிசுத்தாவின் கனியை வெளிப்படுத்தும். அதுதான் மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிறுத்தும். தேவனுடைய கிருபையில் நீங்கள் வளருவதை சாத்தான் ஒரு நாளும் விரும்ப மாட்டான். ஆகவே அவன் தன்னால் இயன்ற எல்லா வழிகளிலும் உங்களை கெடுக்க முயற்சி செய்வான். ஆகவே நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சோம்பேறித்தனத்தையும் தூக்கத்தையும் கொண்டு வந்து வேதத்தை வாசிக்காதபடி ஏனோ தானோ என்கிற நிலையை திணிப்பதற்கு முயற்சி செய்வான். ஆவிக்குரிய உணவை உண்ண தவறும்போது ஆவியில் பலவீனமடைந்து சாத்தானின் தந்திரங்களுக்கு இரையாகி விடுவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனுதின வாழ்க்கை குறித்து மிகுந்த கவனமாயிருங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒழுங்கான நிலையான வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும். அதுதான் இறுதி வரை நீங்கள் அவருக்கு சாட்சியாய் நிலைத்திருக்க உதவும். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய கரங்களில் பாதுகாப்பாயிருக்கிறீர்கள். அவரோடு கூட நீங்கள் நடந்து அவரோடு போஜனம் பண்ணி என்றென்றைக்கும் அவருக்குள் நிலைத்திருக்கும் போது அவர் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். திடன் கொள்ளுங்கள். உங்கள் ஜெப வாழ்க்கைக்கு எந்த விதமான சோர்வும் அதைரியமும் உண்டாக வேண்டாம். உங்களை பலவீனப்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்தையும் இயேசுவின் நாமத்தில் காலின் கீழாக மிதித்து வெற்றி பெறுங்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்கள் கிருபையில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வளர கிருபை தாங்க ஆண்டவரே. சாத்தானின் சகல தந்திரங்களை அறிந்து அதற்கு தப்புவிக்கப்பட பலன் தருவீராக. சத்துரு தோற்று போகட்டும் அப்பா. சூழ்நிலைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும். குடும்பத்தார் எல்லார் மேலும் தேவ கிருபை வெளிப்படட்டும். ஊழியங்களின் மேல் கிருபை ஊற்றப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகள் மேல் கிருபை உண்டாகட்டும். உடைய பிள்ளைகளை உயர்த்தி வாழ வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.